ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசு உங்களை எதுக்கு டார்கெட் பண்றான்? எதுக்காக இந்த உலகத்துல உங்களுக்கு சோதனை வருது? வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, மற்ற மனுஷர்களை போல நீங்க மாறிடணும். நீங்க ஸ்பெஷல், நீங்க விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இந்த அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்படியே மேல நின்று ஜனங்களை சபிக்கிறதுக்காக வாயை திறக்கும் போது அவரால் சபிக்க முடியல. அவர் வாயை திறந்து சபிக்கிறது ஆசீர்வாதமா வருது. ஏப்பா உன்னால சபிக்க முடியல? எல்லாரையும் பண்ணுவே? இல்ல, எல்லாரையும் பண்ணலாம், ஆனா இந்த ஜனங்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிசாசு நம்மளை என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, எல்லார மாதிரி நீங்க ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லார மாதிரி நீங்க மாறிடணும். உங்க கூட படிக்கிற 10 பேர் படிக்கிறாங்களா, அவங்கள மாதிரி நீ மாறிடணும். 100 பேர் வேலை செய்யறாங்களா, அவங்கள மாதிரி நீ மாறிடணும். அவங்களும் தப்பு பண்றாங்க, நீ தப்பு பண்ற. அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி எல்லாரையும் அவனுடைய லிஸ்ட்ல சேர்த்துட்டான் அப்படின்னா ரொம்ப ஈஸி அவனுக்கு நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல மகனே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நீ தனியாத்தான் நிக்கணும். நீங்க தனியாத்தான் நிக்கணும். 1000 பேர் இருந்தாலும், உங்க கூட 100 பேர் படிச்சாலும், அதுல உங்களை கர்த்தர் ஸ்பெஷலா நிறுத்தணும். நீங்க சொல்லணும், நான் மற்ற மனுஷனை போல அல்ல. பிரதர், உங்களை மற்ற மனுஷர்களை போல ஆக்குறதுக்கு பிசாசு துடிக்கிறான். மகளே, மகனே, உன்னை மற்ற பிள்ளைகளை போல மாத்துறதுக்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா நீ இடமே கொடுத்துறாத. நீ சொல்லு, எப்படி நிக்கணும்னா, நீ ஸ்பெஷலா இருக்கணும். நீ தனியா நில்லு. நீ விசேஷமா தெரியணும். நீ எல்லார போல ஆயிரக்கூடாது. நீ மற்ற மனுஷர்களை போல இல்ல. பிசாசு மற்ற மனுஷர்களை போல, கூட படிக்கிற பிள்ளைகளை போல, பசங்களை போல உன்னை ஆக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறான். அதுக்காக தான் போனை கையில கொடுக்கிறான். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கையில கொடுக்கிறான். ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வேணும். நான் எல்லார மாதிரி இல்லை. நான் விசேஷமானவன். நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. என்னுடைய தெருவில் என் குடும்பம் வித்தியாசமா தெரியணும். 100 பேர் வேலை செஞ்சா அதுல நான் வித்தியாசமா தெரியணும். நல்லா ஆமேன் சொல்லி அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க. அந்த பிரச்சனை வரட்டும் உங்க மேல. நீங்க இனி வித்தியாசமா தெரியணும். பிசாசு உங்களை பார்த்து வெட்கப்படணும். 100 பேரை நிக்க வைக்கிறதுல ஆண்டவர் உங்களை தனியா காமிக்கணும். பரலோகம் உங்களை தனியாக அடையாளம் கண்டுகொள்ளணும். பரலோகத்தினுடைய பார்வைக்கு நீங்க வித்தியாசமானவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா.